சென்று சலாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் ரசூலுக்காக கேட்டு பாருங்களேன் அப்படி என்று சொன்னார்கள். மீண்டும் அந்த மிஸ்கின் சென்றார், உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து சலாம் சொன்னார். சொல்லிவிட்டு அல்லாஹ் ரசூலுக்காக உதவி செய்யுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்னும் பேசவில்லை. வீட்டை திறந்து பீரோ கஜானாவை எல்லாம் திறந்து என்ன வேணுமோ அள்ளிட்டு போனாங்க, பிளாங்க் செக் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுக்காக என்று கேட்கும் பொழுது கிள்ளி கொடுத்த உஸ்மான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக என்று கேட்கும் பொழுது அள்ளி கொடுக்கிறார். மாநபி அவர்கள் கேள்விப்பட்டு, உஸ்மானே அல்லாஹ்வுக்காக என்று கேட்கும் பொழுது கிள்ளி கொடுத்த நீ எனக்காக ரசூலுக்காக கேட்கும் பொழுது அள்ளி கொடுக்கின்ற காரணம் என்ன என்று சொல்லும் பொழுதுதான் குர்ஆனுடைய திருவசனங்களை அவர்கள் மனதில் பதிய வைத்தது மட்டுமல்ல, அவர்கள் ஓதுவது மட்டுமல்ல, வாழ்வியல் நெறியாகவே அவர்கள் ஆக்கிக் கொண்ட காரணத்தினால் உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, நான் சொத்து வச்ச எல்லா பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் விட உங்களை நேசிக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் அறமறையிலே சொல்லியிருக்கின்றானே என்று சொன்னார்கள். இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும் அம்பாலு தரத்துமுஹா திஜாரத்தும் தக்ஷவுன கசாதான்னு அல்லாஹ் நான் விரும்புகின்ற எல்லாத்தையுமே அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், பேங்க் பேலன்ஸ், வியாபாரம், கடை, உத்தியோகம், உங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அடிக்க அல்லாஹ் சொல்றான், என் நபியின் மீது நீங்கள் பிரியம் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான். மக்காவிலே இருந்த 10 ஆண்டுகள் மாநபி அவர்களுக்கு பலவிதமான சிரமங்கள் கொடுத்தார்களா இல்லையா? காபிர்கள். பெருமானார் அவர்கள் தொழுதால் அவர்களை இரத்த காயம் வரக்கூடிய அளவுக்கு அடிப்பார்கள். அல்லாஹு அக்பர் என்று சத்தமாக சொல்ல முடியாது. வருடம் வருடம் சொல்லக்கூடிய வரலாறு தான். அர் ரஹ்மான் சூரா இறங்கியது. இப்னு மஸ்ஊத் அவர்கள் அழகான அந்த சூராவை ஒரே நேரத்தில் மனப்பாடம் செய்து அந்த அழகான அந்த குரலிலே ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகத்திபான் என்ற அந்த சவால் விடக்கூடிய இறைவனுடைய அந்த ஏகத்துவத்தினுடைய அந்த ஜலாலியத்தை மக்கா நகரிலே அவர்கள் படிக்கும் பொழுது அவர்களை வந்து அபூ ஜஹல் ஈவு இரக்கமில்லாமல் அடித்தான். காது சோனை கிழிந்து இரத்தத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், ஓதினேன், காதில் ரத்தம் வருகிறது. பெருமானார் அவர்கள் ஒரு விதமான பார்வையை பார்த்து சிரித்தார்கள். அடிச்சிருக்கேன்னு சொல்லி அடிபட்டு ரத்தத்தோட வருபவரை பார்த்து பெருமானார் அவர்கள் சிரிப்பு. அந்த சிரிப்புக்குண்டான அர்த்தம் அப்பொழுது அவருக்கு தெரியவில்லை. இப்படி மண்டை ஓட்டில் மது அருந்தக்கூடிய மோசமான செயலும் 33, 34வது நபர்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லாம் கடும் சித்திரவதை செய்தார்கள். சுமையா அம்மா என்பவர்களை 2 ஒட்டகத்தில 2 திசையில் காலை கட்டி 2 ஒட்டகத்தையும் எதிர் திசையில் ஓட வைத்து ஒரு பெண்மணி என்றும் கூட பார்க்காமல் கொடூரம் செய்த கொடூரர்கள் இன்றைய இஸ்ரேலுடைய இவர்களை விட அப்பன்களாக அந்த காலத்தில் இருந்திருக்கின்றார்கள். 1000 நெதன்யாகுவை போன்று அபூ ஜஹல், ஃபிரௌன் எல்லாம் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருந்திருக்கிறான். அப்படியெல்லாம் இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை இவ்வளவுலாம் சித்திரவதை பண்றாங்களே, திருப்பி அடிங்கன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? நமக்கு ஒரு யோசனை வரும், அப்பெல்லாம் ஏங்க போர் வரல? மக்கால இருந்த காலத்துல இத்தனை ஆண்டுகளாக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் பொறுமை, சபர் சபர் இஸ்பர் இஸ்பர் இஸ்பர், அவ்வளவுதான், சபர் தான். கண்ணி எதிரே மனைவி அடிப்பார்கள், கண்ணி எதிரே பிள்ளைகளை அடிப்பார்கள். மக்காவிலே அல்லாஹ் அக்பர்னு சொல்ல முடியாது, மறைமுகமாகத்தான் குர்ஆனை ஓத முடியும். அப்படிப்பட்ட நேரத்திலே ஜமாத்தாக சொல்ல முடியாது. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் ஜும்மா பள்ளிவாசல், ஜும்மா முதல் ஜும்மா மதீனாவுக்கு வந்த பிறகுதான், மக்கா மதீனாவுக்கு வந்த பிறகுதான் குபா பள்ளிவாசல் வக்து பள்ளி ஜமாத்தோட தொழுவதற்குண்டான சுதந்திரம். அப்போ அந்த 10 ஆண்டுகளாக மாநபி அவர்கள் இந்த எந்த எதிர்த்தாக்குதலும் செய்யாமல் இருந்ததற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால் உத்தரவு. அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல திருப்பி அடின்னு சொல்லல. 10 வருஷமா எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா தாங்க சொன்னானே தவிர திருப்பி அடிக்க சொல்லி சொல்லல. அப்ப திருப்பி அடிப்பதற்குண்டான உத்தரவு எப்போ வருகிறது என்று சொன்னால், இதே ஹிஜ்ரி நோன்பு கடமையாக்கப்பட்டது ஷாபான்ல ஹிஜ்ரி 2. அந்த ஹிஜ்ரி 2 மதீனாவுக்கு போய் 2வது வருஷம் தான் நாம சூரத்துல் ஹஜ்ஜிலே ஓதப்பட்ட ஆயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ஸுலிமு. கிட்டத்தட்ட 12 வருஷம் 11 வருஷம் என்ன செஞ்சாங்க? திருப்பி அடிக்கவே இல்லைங்க, அடி வாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஹிஜ்ரி 12 சஃபருடைய மாதம் இந்த ஆயத்து சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்திலே வருகிறது. நாம கூட 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த ஆயத்தை ஓதுறோம். உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ஸுலிமு. அநியாயம் செய்யக்கூடிய காஃபிர்களை எதிர்த்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்வதற்காக அனுமதி அளிக்கப்படுகிறது. நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் பேர் ஆற்றல் உடையவன். அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின். இந்த இடத்துல மார்க்கத்தை பரப்புறதுக்காக போர் செய்யும் சொல்லல. இந்த சங்கிகள் சொல்ற மாதிரி இஸ்லாம் குர்ஆன் ஜிஹாதை வலியுறுத்துகிறது. அவர் படையெடுத்தார், இவர் படையெடுத்தார், வந்தார். அவன் அரசியல் ரீதியா படையெடுத்திருப்பான். ஆனா
இஸ்லாத்தை பரப்புவதற்காக படையெடுத்து இஸ்லாம் வாளால் பரவி என்பது பச்சை பொய் என்பது இந்த ஆயத்திலிருந்து தெரிகிறது. என்ன சொல்றான்ல, அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா அன் யகூலு ரப்புனல்லாஹ். நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாகிய நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதை விட வேற எந்த தப்பு நீங்க செய்யல. நீங்க செஞ்ச தப்பு என்ன? காபிர்களுக்கு மத்தியில லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டீங்க, முஸ்லிம் ஆயிட்டீங்க. அது அல்லாஹ் அழகா சொல்றான், அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா அன் யகூலு ரப்புனல்லாஹ். ரப்புவை பார்த்து அல்லாஹ் ஏக இறைவன் சொன்ன அந்த ஒரு தவறை தவிர நீங்கள் எதுவும் செய்யவில்லை. எனவே உங்களை எதிர்த்து சில பேர் வந்தால் அவர்களை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்கள் போரிட்டுக் கொள்ளலாம் அப்படின்றது. இப்போ என்னன்னு சொன்னா, நம்மை எதிர்க்க வரவங்க கிட்ட வகதபனா அலைஹிம் ஃபீஹா அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ் வல் ஐன பில் ஐன் வல் அன்ஃப பில் அன்ஃப் வல் உதுன பில் உதுன். உன்னை எந்த ரீதியில தாக்குறானோ அதே ரீதியில நீ தாக்கு அப்படின்றாங்க. இவன் ஈரான் செஞ்சிட்டு இருக்காங்கல்ல, ஈரான் ஷியாவுடைய சிந்தனை நாடாக இருந்தாலும் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த பத்ரனுடைய களத்துல என்ன பெருமானார் பிளான் பண்ணாங்களோ அந்த பிளானை கரெக்டா செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பத்ரும் இன்று நடக்கக்கூடிய ஈரானிய போரும். ஆனால் அந்த பிளான், ஈரானுடைய பிளான், நிறைய ஜும்மால கூட சொன்ன இந்த பிளானிங் பத்ர்ல பெருமானார் அவர்கள் செய்த பிளான். இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னா இன்னும் 10-20 நாள்ல அமெரிக்காவுடைய அராம்கோ கம்பெனி இன்னைக்கு 10 இருந்து கொண்டிருக்கிறது. அராம்கோ கம்பெனின்னு சொன்னா முதல்ல காசு பணம் இருக்கிறதுனால தான் இவன் ஆடிட்டு இருக்கிறான். பொருளாதார ரீதியா இவனை காக்கி இவனை கோடீஸ்வரன்ல இருந்து திருக்கோடியா ஆக்குனா மட்டும்தான் அடங்கி கிடப்பான். அப்ப வல்லரசு என்ற அந்த திமிர், ஆணவம், உலகத்தை நான் ஆட்டி படைக்க வேண்டும் என்ற ஆணவம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆணவம் எதுல இருந்து வருது? டாலர்ல இருந்து வருது, தங்கத்திலிருந்து வருது. அப்போ இதை சரிக்க வேண்டும் என்ற சிறப்பான திட்டம் அராம்கோ கம்பெனிங்க. சவுதி அராம்கோ கம்பெனி என்பது ஒரு மிகப்பெரிய கம்பெனி. அது அமெரிக்கர்களுடைய மேல் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த அராம்கோ கம்பெனியை காலி பண்ணிட்டாங்க. அராம்கோ கம்பெனியினுடைய அந்த சொத்து மதிப்பு எப்படி தெரியுமா? ஆப்பிள் நிறுவனமும் அமேசான் நிறுவனமும் சேர்ந்து சொத்து மதிப்பை விட அதிகமானது அராம்கோ கம்பெனி. அப்படிப்பட்ட மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள 1000 லட்சம் டாலர்கள் மதிப்புள்ள அராம்கோ கம்பெனியை ஈரான் தகர்த்திருக்கிறது. அப்போ ஹிஜ்ரி 2ல மாநபி அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு என்ன செஞ்சாங்க? அவங்க மதீனாவுல இஸ்லாமிய சுதந்திரம் இருந்தது. அவங்க பாட்டுக்கு தொழுதாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கூட்டம் கூட்டமாக மக்கள் வராங்க. சரி, மக்கால உனக்கு பிடிக்கல, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா உனக்கு பிடிக்கல, ஒதுங்கி அல்லாஹ் வர சொல்லிட்டானா இல்லையா? அங்கே இருந்து அல்லாஹ் போர் செய்ய வச்சிருக்கலாம். ஆனால் சரி வேணாம், பம்பர்களை பார்த்தா ஒதுங்கி போவோம் அப்படின்னு சொல்லி 10 ஆண்டுகளாக நிம்மதியற்று சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்த அவர்கள் மதீனாவுக்கு வராங்க. என்னங்க ரொம்ப தூக்கம் வருதா சொல்றதுனால ஒரு கொஞ்சம் மட்டும் சொல்லிட்டு நம்ம முடிச்சிருவோம். மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு போற வர சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு வம்பு இழுக்கிறது. இன்னைக்கு அமெரிக்கா செய்யறான் பாத்தீங்களா? ஈரான்ல ஈராக்க இப்படிதான் அழிச்சாங்க. ஈராக்ல அணு ஆயுதம் இருக்கு, சதாம் ஹுசேன் அணு ஆயுதத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஈராக்க முற்றுதலுமாக என்ன செஞ்சாங்க? அழித்தார்கள். அன்றைய நாளத்துல டெக்னாலஜி இது போன்று இல்லாதனால ஈராக் தோல்வி அடைந்தது. ஆனால் ஈரான் இடத்துல அது பலிக்காது இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜில ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்க. அந்த டெக்னாலஜி எதனால வந்தது? அந்த டெக்னாலஜிக்கும் பத்ருக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த டெக்னாலஜிக்கும் சைனாவுடைய டெக்னாலஜியும் பத்ரு சஹாபாக்கள் அங்க இருக்கின்ற காரணத்தினால தான். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, 313 சஹாபாக்கள் இருக்கிறாங்க, பத்ருல கலந்துட்டாங்கல்ல. இவங்க எங்க நாட்டுல எல்லாம் இருக்கிறாங்களோ அந்த நாடு வளமான நாடு. அந்த நாடு தான் டெக்னாலஜில நம்பர் 1. அந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு பத்ரு என்ற யுத்தம் இது போல போன வரவங்களை எல்லாம் வம்பு இழுக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? இந்த காபிர்கள் நம்ம அவங்களை விட்டு ஒதுங்கி நம்ம மதீனாவுக்கு அல்லாஹ்னு வந்துட்டோம். ஆனாலும் ஷாமுக்கு போனா, மக்காவுக்கு போனா இஸ்லாமியர்களை பார்த்தா கடுமையாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னா, காபிர்கள் சிரியாவில் மிகப்பெரிய பிசினஸ்ல நிறைய லட்சம் கோடிகளை சம்பாதிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி பெருமானார் அவர்கள் அபூ சுஃபியான் என்பவர் இந்த ஷாம் தேசத்திலிருந்து ஒரு பெரிய வியாபார குழுவோட மதீனா வழியா அவர் வருவாரு. அவங்கள நம்ம பொருளை என்ன செய்யலாம் வச்சு மிரட்டி, இனிமேல் ஒரு ஒப்பந்தம் போட்டுருவோம், இனிமேல் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருமானார் அவர்கள் பிளான் தான் பண்றாங்க. ஆனா அபூ சுஃபியான் ரொம்ப தந்திரக்காரர். அவர் என்ன பண்ணாரு? இந்த பிளானை பார்த்துட்டு என்ன செய்யறாரு? ரூட்டை மாத்திட்டாரு. அந்த மாதிரி ரூட்டை மாத்த முடியலங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது எந்த வழியா நம்ம எதிராளி வரானோ அவனை முற்றுகையிடுறது. இன்னைக்கு ஈரான் பண்ணிருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு ஈரான் வழியாக சவுதி, குவைத், கத்தாருடைய பெட்ரோல் இருக்குல்ல, பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் சம்பந்தப்பட்ட குரூட் ஆயில் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கப்பல்லையும் 500, 1000, 10,000 டன்கள் ஏற்றி வரக்கூடிய பல லட்சம் கோடிகளுடைய கப்பல். அந்த கப்பலுடைய ஓனர் அது ஒரு பெரிய கார்பரேட், அதில் இருக்கக்கூடிய சரக்கு அது ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம். இது என்ன பண்ணிருக்காங்க? 706 ஆசிய சந்தைக்கு விற்பனைக்காக வரப்பட்ட கப்பல்கள் எல்லாம் ஈரான் வழியாகத்தான் வந்து ஆக வேண்டும்.
வேற வழியே இல்ல. அந்த இடத்துல ஈரான் என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடமா, அந்த ஈரானை தாண்டி தான் வரணும் சவுதி குவைத்தினுடைய அந்த பெட்ரோல் டேங்கர்கள் எல்லாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஈராக் வர வழியில ஆல்ரெடி 5 டேங்கரை காலி பண்ணிட்டாங்க. அது எல்லாம் அமெரிக்காவுடைய இது உள்ளது. இப்போ 705 டேங்கர் வந்திருக்கு இல்ல அந்த குரூட் ஆயில், அவெல்லாம் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் என்ற பகுதிக்கு முன்னாடியே இப்போ 700 டேங்கர் ராட்சச அந்த குரூட் ஆயிலை கொண்டு வந்த, கேஸை கொண்டு வந்த, பெட்ரோல் டீசலை கொண்டு வந்த அந்த கப்பல்கள் எல்லாம் பல 1000 டன்கள் இப்ப தேங்கி நிக்குது. ஏன்னா இந்த 5 டேங்கர் யார் அடிச்சானே தெரியல, மறைமுகமா இருக்கு. ஒரு டிஃபரெண்டான டெக்னாலஜியை பயன்படுத்தி இருக்காங்க ஈரான். என்ன பயன்படுத்தி இருக்காங்க, வாட்டர் எக்ஸ்போசிங் டெக்னாலஜி, ஃப்ளோட்டிங் நேவல் மைன் என்று சொல்லக்கூடிய டெக்னாலஜி. கப்பல் மேலே சென்றால் கடலில் இருந்து ஒரு பூதம் அந்த கப்பலை அழிக்கிறதுன்னு போறாங்க இங்கிலீஷ் பத்திரிகையில. எங்க இருந்துதான் வந்தது பூதம்னு பார்த்தா, அந்த சிஸ்டம் என்பது வாட்டர் எக்ஸ்போசிங் டெக்னாலஜி ஃப்ளோட்டிங் நேவல் மைன். அந்த இடத்தை தாண்டி வரக்கூடிய கப்பல் எல்லாம் வெடிக்கிறது. பல லட்சம் கோடி கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய, அமெரிக்காவுடைய நிறுவனங்களுடைய அந்த காசை எல்லாம் அந்த பொருளாதாரத்தை நசுக்குகிறார்கள். இப்ப 706 கப்பலும் இந்தியா, சைனா, கொரியாவுக்கு சப்ளை பண்ண டீசல் பெட்ரோல் டேங்க் அந்த வண்டி எல்லாம் அங்க நிக்குது. அங்க நிக்கும் போது என்ன சொல்லிட்டான், அந்த கப்பலுடைய இன்சூரன்ஸ் போட்டவன், ஏதேனும் ஈரானுடைய ஆபத்திலே மாட்டிக்கொண்டால் இன்சூரன்ஸ் நாங்க கிளைம் பண்ண முடியாது அப்படின்ட்டான். அதனால 700 சில்லற கப்பல்கள் அங்கே நிக்குது. இப்ப சாயங்காலம் ஒரு பேச்சு என்ன சொன்னா, சைனாவை மட்டும் விடு, இந்த இந்தியாக்காரனுக்கு விடாதுன்னு சொல்லி சைனாக்கு மட்டும், சைனா வண்டி மட்டும் போவதாக ஒரு தகவல் வருகிறது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, வரக்கூடிய வழியில நம்முடைய எதிரிகளுடைய பொருளாதாரத்தை முடக்க வேண்டும். அப்படி முடக்கினால்தான் இவன் அடங்குவான் என்ற அந்த மாணவி அவர்கள் போட்ட திட்டத்தை, பத்ருனுடைய திட்டத்தை ஈரான் போட்டிருக்கீங்க. ஆனால் அபூ சுஃபியான் என்ன பண்ணாரு, வேற ரூட்ல போயிட்டாரு. இப்போ மக்காவுல அபூ ஜஹல் கேள்விப்படுறான், என்னடா நம்ம கிட்ட அடிமையாக இருந்தவங்க இன்னைக்கு நம்மளை பார்த்து பயந்து ஓடுனவங்க மதீனாவுல போய் நம்மளையே எதிர்க்கிறதுக்கு, நம்ம பொருளாதாரத்தை நசுக்குவதற்கு பிளான் போடுறாரா, இனி சும்மா விட மாட்டேன் என்று கொடியவன் அபூ ஜஹல், அவனுக்கு நாசமான நேரம் நெருங்கி விட்டது அல்லவா. பொதுவாகவே ஒருத்தருக்கு அழிவு காலம் நெருங்கிச்சு சொன்னா ஓவரா ஆட்டம் போடுவானா, ஆடு சும்மா தான் இன்னைக்கு அறுத்து போட்டு என்ன செய்யும், அப்படியே குதிக்கும். அந்த மாதிரி நெதன்யாகுவும் ட்ரம்பும் இன்னைக்கு குதிச்சிட்டு இருக்கிறாங்க, உலகத்துல நான் தான் பெரியவன். இது குதிக்கக்கூடிய அடையாளம் என்பது அவனுடைய அழிவு காலத்திற்கு ஒரு நெருக்கம். அபூ ஜஹல் என்ன செய்யறான், 1000 படைகளோடு, பெரிய சம்பவம், அதெல்லாம் சொன்னா நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் பேசலாம் பதிலை பத்தி. ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன், 1000 பேர் மக்காவிலே வீட்டுக்கு ஒரு ஆண்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு வர, மாணவி அவர்கள் மதீனாவிலே அமர்ந்து கொண்டு விஷயத்தை கேள்விப்படுகிறார்கள். நாம ஒரு சின்ன பொருளாதார அட்டாக் செய்து அவர்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கலாம் நினைச்சோம். ஆனா 1000 பேர் திரண்டு மதீனாவை நோக்கி இப்பொழுது வர ஆரம்பித்து விட்டார்கள். என்ன செய்வது அப்படின்னு சொல்லி எல்லா சஹாபாக்களையும் அசம்பிளி பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை சஹாபாக்கள் அசம்பிளி, மக்கான் மதீனாவை சார்ந்தவர்கள் 300க்கும் சில 400க்கும் குறைவானவர்கள் தான். அதிலே பார்வையற்ற சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், எல்லாமே இருக்கிறாங்க, சிறுவர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் அசம்பிளி செய்து, அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவாசிகளை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அடி வாங்கி பழக்கப்பட்டவங்க, ஏற்கனவே கோபத்துலதான் இருப்பாங்க. மக்காவுல அவ்வளவு குடும்பத்தார்களையும் கண் முன்னே கொன்ற கொடியவர்கள் தானே வருகிறார்கள். மாட்டம் கிடைச்சதுன்னா சும்மா நசிக்கலாம் அப்படின்ற ஒரு கொலைவெறியோடு அவர்கள் இருப்பார்கள். அந்த உத்தரவு இப்பதானே வந்திருக்கு. ஹிஜ்ரி 2 அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனா வாசிகளை பார்க்கிறார்கள். ஏனென்றால் மதீனா வாசிகள் கலவரத்தில் உள்ளவர்கள் அல்ல, ரொம்ப அமைதியான சாஃப்டான மக்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனா வாசியை என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே, 1000 பேர் புறப்பட்டு வராங்களே, அல்லாஹ்வும் உத்தரவு கொடுத்துட்டான், உங்களுடைய தற்காப்புக்காக நீங்கள் போரில் ஈடுபட்டு சண்டையிடுங்கள், உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். மதீனாவாசிகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்றுதான் கேட்டார்கள். மதீனாவாசிகளுடைய எல்லார் சார்பாக ஒரு வாலிபர் எழுந்திருச்சு பேசிய அந்த பேச்சு முழு உலகத்தில் பொன் எழுத்துக்களால் பறிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற 20 to 30 வயசுக்குள்ள இருக்கப்படக்கூடிய ஒரு வாலிப நபி தோழர் எழுந்திருச்சு, யா ரசூலல்லாஹ், நாங்கள் மார்க்கத்திற்காக உங்களுக்காக உயிரை கொடுப்பதற்கு தயங்குவோம் என்று நீங்கள் நினைப்பீர்களா யா ரசூலல்லாஹ்? உஹதுடைய உச்சியிலிருந்து நீங்கள் குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் யா ரசூலல்லாஹ். நடு கடலில் குதிக்க சொன்னாலும் இந்த மார்க்கத்திற்காக எங்களுடைய உயிர்களை நாங்கள் மாய்ப்பதற்கு தயங்க மாட்டோம் யா ரசூலல்லாஹ் என்று இந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ருனுடைய அந்த களத்திற்கு மதீனா வாசிகளுடைய எல்லார் சார்பாக ஒரு வாலிப ஒரு சங்கத்தின் தலைவராக நின்று அவர் பேசினார். அந்த வீர உரைக்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன தெரியுமா? முஆத் இப்னு ஜபல் அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது அவர்களுக்காக கபர் தோண்டப்பட்டது. கபர் தோண்டிக் கொண்டிருந்தவர் இங்கே மையத்து வீட்டிலே இருக்கிறது. யார்? முஆத் இப்னு ஸஅத் இப்னு முஆத் அவர்கள். அவர்களுடைய ஜனாசாருக்கு தோண்டக்கூடியவர் தோன்றாரு, உள்ள இருந்து கஸ்தூரி வாசனம் வருகிறது. ஓடோடி வந்து
சஅத் இப்னு முஆதுக்காக தோண்டப்படக்கூடிய அந்த மண்ணறையிலிருந்து உலகத்தில் எங்கும் நுகராத கஸ்தூரி வாசனை வருகிறது என்று அவர் சொன்னால், அவர் அந்த இருப்பிடத்திற்கு செல்வதற்கு முன்பே அந்த கபரிலே அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு வந்து கொடுத்தான் அந்த தியாகிக்கு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை பெருமானார் அவர்கள் சந்தோஷத்திலே தூக்கினார்கள். சஹாபாக்கள் யாருக்கும் சுமை தெரியவில்லை, அது தானாக பறந்து சென்றது. அந்த விவரத்தை சஹாபாக்கள் நபிகள் நாயகத்திலே கேட்கும் பொழுது, சஅதை நாம் சுமக்கவில்லை, சொர்க்கத்திலிருந்து வந்த மலக்குகள் சுமந்து சென்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற வாலிப வயசிலே இந்த பத்ர் களத்திற்காக மதீனா வாசிகள் சார்பாக துணிச்சலோடு யா ரசூலல்லாஹ் களத்தில் இறங்கலாம், உங்களுக்காக இந்த உயிரை கொடுப்போம் என்ற அந்த சீதேவிக்கு அவரை அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த மன்னரை கபரிலே அல்லாஹ் அவர் வந்து உறங்குவதற்கு முன்பே அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு வந்து சுப செய்தி சொன்னான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சிறப்பிற்குரியவர்கள் பெருமானார் அவர்கள். இந்த இரவு ரமலான் பிறை மார்ச் மாதம், ஆங்கில தேதியில் பார்த்தால் அது மார்ச் மாதம், கோடையினுடைய வெப்பத்தின் துவக்கம். அந்த நாளிலே எல்லா சஹாபாக்களும் நோன்பு வைத்திருந்து சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் வெறும் 70 ஒட்டகங்கள் 60 கேடயம் தான் 313 சஹாபாக்களிடத்தில் இருந்தது. 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நியமிச்சு மாறி மாறி ஒட்டகத்திலே சென்று அந்த பத்ர் என்ற அந்த களத்தை நெருங்கினார்கள். இப்போ இன்ஷா அல்லாஹ் நாமும் அந்த பத்ருக்கு அல்லாஹ் செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக. உம்ராவுக்கு சென்றால், ஹஜ்ஜிக்கு சென்றால் பாருங்கள், அதுல பார்க்க வேண்டிய 4 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வருகிறார்கள், வந்து அந்த இடத்துல டென்ட் அடிச்சு சஹாபாக்களை எல்லாம் தங்க வைக்கிறாங்க. வைத்ததற்கு பிறகு சற்று கொண்டு வந்த தண்ணீர் எல்லாம் காலியாகி போச்சு. அப்படி காலியாகும் பொழுது அலி ரலியல்லாஹு சஹாபாக்கள் இடத்துல பக்கத்துல ஏதாவது கிணறு இருக்கான்னு பாத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் தேடி பார்த்தார்கள், எங்கும் தூய தண்ணீர் அங்கே கிடைக்கவில்லை. ஒரு நபித்தோழர் வந்து எல்லா நேரத்தை பார்த்தா முடிச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் அந்த விஷயத்தை மட்டும் கேட்டுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? கேளுங்க, அல்லாஹ் அந்த இடத்துல செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அதாவது அந்த கிணறு, யார சூழல்லாம் ஒரு கிணறு இருக்கு, ரொம்ப பாழடைஞ்சு இருக்கு, அந்த தண்ணியை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய சிறப்பான உமிழ் நீரை அந்த பத்ர் என்று சொன்னாலே அந்த கிணத்துக்கு பெயர், அதிலே பெருமானார் அவர்களுடைய புனித அந்த எச்சை அவர்கள் உமிழ்கிறார்கள். தண்ணீர் பியூரிஃபைடாக ஆச்சு. அதனால்தான் தட் இஸ் எ ஃபார்முலா ஆஃப் பியூரிஃபைட் வாட்டர். நம்ம சுத்தம் பண்றோமா இல்லையா, உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக ஆக்கக்கூடிய ஃபார்முலா அங்கே பத்ரிலே நடக்கிறது. ஆரோ வாட்டர் வீட்டுல எப்படி வருது, அது ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டுறாங்க. அந்த இடத்துல தண்ணீர் சுத்தமாக ஆகிறது. அந்த தண்ணீரை பெருமானார் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதுக்கு பேர் தான் பீர் ஷிஃபா. அந்த தண்ணி தான் ஆஜிகள் இன்று சென்றாலும் அந்த பீர் ஷிஃபா என்ற தண்ணியை அள்ளி கொண்டு வரலாம். அந்த ஒரு கிணறு. அடுத்து பெருமானார் அவர்கள் 313 சஹாபாக்களோடு இந்த இரவிலே ஒரு இடத்தில் கூடாரம் அடித்து அல்லாஹ்விடத்திலே இரவு முழுக்க சஜிதாவில் இருந்து அழுது துவா செய்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர் சஜிதால ஏன் துவா செய்யற, அதுக்கு ஆதாரம் கிடையாது, சஜிதால துவா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இடம் சஜிதா. சஜிதால துவா செய்யறது மாநபி அவர்களுடைய கற்றுக் கொடுத்த அந்த பண்பு. சஜிதால அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துவா செய்கிறார்கள். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 313 பேரை அமானிதமா இறைவா நான் கூப்பிட்டு வந்துட்டேன், நாளை நடக்கக்கூடிய போர்ல இவர்கள் எல்லாம் அந்த காபிர்களுக்கு இரையாகிவிட்டால், காபிர்களுக்கு கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கி வைத்து விட்டால், நாளைய ரமலானை நோன்பு நோற்பதற்கோ அல்லாஹ் என்று சொல்வதற்கோ உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஜிதாவிலே இருந்து யா ஐயோ யா கையூம், யா ஐயோ யா கையூம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த பெருமானார் அவர்கள் தங்கி இருந்த அந்த இடம்தான் இன்று பத்ரில் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதே அரீஷ். அல்லாஹ் தஆலா அந்த பள்ளிவாசல்ல மாநபி அவர்கள் நெத்திப்பட்ட அந்த இடத்துல ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் இடத்துல வந்து யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று அந்த இரவே இந்த இரவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிப்பு செய்து விட்டு சென்றார்கள். எந்த அளவுக்கு அறிவிப்பு செஞ்சாங்கன்றத நான் சொல்றேன். அப்போ அந்த பள்ளிவாசலிலே சென்று சிரம் பணியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஹாஜிகள் எல்லாம் கூட சென்ற மாதம் உம்ராவுக்காக செல்லும் பொழுது இந்த இடம் பெருமானாருடைய நெற்றி பற்ற இடம். பெருமானார் யா ஐயோ யா கையூம் என்று பெருமானார் அவர்கள் கண் கலங்கி துவா செய்த சிறப்பான இடம். ஆஜிகளே நீங்கள் சஜிதாவிலே இருந்து துவா செய்யுங்கள். இங்கே வானவர் கோமான் ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் பத்ருடைய வெற்றி சுப செய்தியை சொன்னார்கள். அந்த மஸ்ஜிதே அரீஷுக்கு பக்கத்துல நைட்டு ஃபுல்லா ரசூலுல்லாஹ் துவா செய்றாங்களா, அந்த பள்ளிவாசல போய் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். கிணறையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அந்த தண்ணீரையும் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்து குடிப்போம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க துவா செஞ்சுட்டு ஜிப்ராஹீல் சொல்லிட்டாங்க, நாளைக்கு நடக்கக்கூடியதுல உங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க. சஹாபாக்கள் கவலையாக இருந்த சில சஹாபாக்கள் இடத்துல வந்து சொன்னாங்க, அந்த பள்ளிவாசலை விட்டு அப்படியே பேக் சைடுல போனீங்கன்னு சொன்னா ஒரு இடம் காலியா கிடக்கும். அந்த இடத்துல தான் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற காஃபிர்கள் எல்லாம் புதைக்கப்பட்ட இடம்.
அந்த இடத்த நம்ம இப்பவும் போய் பார்க்கலாம். அவனுக்கு போய் சலாம் சொல்லக்கூடாது, அவனும் காஃபிரா போயிட்டாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய கால்பட்ட இடம்ல நாமளும் போனோம் அந்த இடத்துக்கு. நைட்டே போர் நடக்கிறதுக்கு முன்னாடி நைட்டே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த இடத்தில் உத்துபா வெட்டி கிடப்பான், இந்த இடத்தில் ஷைபா கிடப்பான், இந்த இடத்தில் அவனை அடக்கப்படும் எக்ஸாக்டா சொல்றாங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய போற ரசூலுல்லாஹ்வுல இல்ம கைபு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் பைத்தியக்காரத்தனமா. எந்த அளவுக்கு எக்ஸாக்டா சொல்றாங்க பாத்தீங்களா? அவன் 1000 பேரோட அங்க கூட்டு குப்பான அடிச்சுக்கிட்டு நாளைக்கு எல்லாத்தையும் 313 பேரைய சக்கையா புலியலான்னு கற்பனையோட உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனுடைய மௌத்து செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, மறுநாள் நடைபெற்ற போர், மறுநாள் காலையில போர் நடைபெறுகிறது. ஃபஜ்ர் தொழுது முடித்தவுடன் இரவில் போர் செய்ய மாட்டார்கள், மழை பெய்தது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. போர் அணிவகுப்பிலே முதலிலே எதிர் திசையிலிருந்து சில வீரர்கள் வருவார்கள், இங்கிருந்து சில வீரர்கள் போவார்கள். அப்படி முதல்ல அந்த போர்ல யார களத்துல இறக்குறதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனா வாசிய ஒரு 3 பேரை இளைஞர்களை ஒரு ஜாம்பவான போக சொன்னாங்க. இப்போ காஃபிர்கள் சொன்னாங்க, மதீனா வாசிகள் வேணாம், எங்க இடத்துல மோதுறதுக்கு மக்கா வாசிகள் அனுப்பு அப்படின்னா. குறைஷிகள் அனுப்பு, இந்த அப்ராணிகளோடு சண்டை போடுறதுக்கு நாங்க தயார் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணா, திமிரா பேசினா. பெருமானார் அவர்கள் சிங்கம், அல்லாஹ்வுடைய புலி என்று சொல்லக்கூடிய அலி அவர்களை அனுப்பினார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அசதுல்லா தான். அடுத்து உபைதா என்ற 3 நபி தோழர்களை, ஹம்சா, ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் உபைதா 3 சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். 3 பேரிடத்திலும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்துபாவோடு சண்டை போட்டு உத்துவா செத்து போகின்றான். உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வலீத் என்பவன் அவன் செத்து போகின்றான். அலி ரலியல்லாஹு கிட்ட ஷைபா செத்து போக ஆரம்பிக்கின்றான். இது போரின் துவக்கம். பிறகு அந்த போர்ல எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்ற சொல்ல சஹாபாக்களுக்கு முடியாது. பிற்காலத்துல தான் சில அனுபவத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், மலக்குகள் இறங்கிய மலை இருக்கு, இன்னென்ன அதிசயங்கள் நடந்ததுன்னு சொல்லி. சஹாபாக்கள் எல்லாம் போரிட்டார்கள். 10-11 மணிக்கெல்லாம் காஃபிர்கள் எல்லாம் குண்டக்கானும் துணியக்கானும் ஓடிட்டான். எல்லா முக்கியமான தலைவர்லாம் செத்து போயிட்டான். லுஹர் தொழுகைக்குள்ளே அல்லாஹ் வெற்றியை அல்லாஹ் தஆலா பத்ருக்கு கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்கள் சொல்றாங்க, நேற்றைய நைட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்துல இங்கே உத்துபா வெட்டுப்பட்டு கிடப்பான், இங்கே அபூஜஹல் செத்து கிடப்பான் என்று சொன்னாரோ கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. அந்த இடத்தில் அனைவரும் செத்து கிடந்தார்கள். இதற்குண்டான பவர் என்னங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய பவர் ஒண்ணு, யா ஐயோ யா கையூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ், யா ஐயோ யா கையூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ் என்ற துஆ. அப்போ அந்த போர்ல நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது. அடுத்தது இன்ஷா அல்லாஹ் சொல்றேன், எல்லா நேரத்தையும் பாக்குறாங்க, என்னையும் பாக்குறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய அபூஜஹல் செத்து போனது, முஆபித் என்ற ஒரு சிறுவர்களுடைய கைகளால் அபூஜஹல் செத்து போனான். பாருங்க, அல்லாஹ்வுடைய விரோதி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்களே போர்கள்ல எப்படி சந்திக்கிறதுன்னு ஒரு டென்ஷன்ல பதட்டத்துல இருந்தோம். பக்கத்துல 2 சிறுவர்கள் முஆபித் 18 வயசு கூட ஆகல, மேஜர் கிடையாது, மைனர் கிடையாது, மேஜர் கிடையாது, 2 பேரும் மைனர். ஆனா நான் வருவேன்னு சொல்லி வந்தாங்க. ரசூலுல்லாஹ் சரி ஹைட் ஜாஸ்தியா இருக்கிறாங்க, வேண்டாம்ப்பா வீட்டுல இருப்பான்னு சொல்ல கேட்கல. என்னங்க அவார்டு கொடுக்கறதுக்கா பசங்க போனாங்க? அந்த மாதிரி பசங்க வாங்கப்பா அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி உயிரை தியாகம் பண்றதுக்கு போனாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இது உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னா, இன்னைக்கு ரமலான்ல ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பயான், ஒரு 2 நிமிஷம் 10 நிமிஷம் அஸ்ஸர் எக்ஸ்ட்ரா வந்தா நம்ம உட்கார முடியல. உயிரை கொடுப்பதற்கு சஹாபாக்கள் போனார்கள். அங்க வந்து முஆபித் கேட்கிறார், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், அப்துர் ரஹ்மானே நீங்க மக்கா வாசி தானே? ஆமா மக்கா வாசி தான். இந்த அபூஜஹல் எங்க நிக்கிறான் காட்டுங்கன்னாங்க. யாரு? 18 வயசு பசங்க, 18 வயசு கூட ஆகல. ஏன்பா அவனை பார்த்து நீ என்ன செய்ய போற? மாநபி அவர்களை கடுமையான துன்புறுத்திய அந்த கயவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு. எவ்வளவு மாநபியின் மீது ஒரு தூசி ஒருத்தன் போட்டால் கூட மாநபி அவர்களுக்கு ஒருத்தன் ஒரு தொந்தரவு கொடுத்தான்னு சொன்னா பதற வேண்டும் அந்த சஹாபாக்கள், சின்ன பசங்க. கடைசியில் அவங்கதான் அந்த அபூஜஹல் என்ற ஒரு கொடியவனை வீழ்த்தினார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல பத்ர்ல இன்னொரு இடம், நான் எத்தனை இடத்த சொல்லியிருக்கிறேன். அடுத்து உம்ரா, அந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போறவங்க இருக்கிறீங்க, அடுத்து உம்ரா எல்லாம் போக போறீங்க. எத்தனை இடத்த பார்க்கணும்? முதல்ல மஸ்ஜிதே அரிஷ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிரம் பணிந்த சஜிதா செய்த இடம், ஜிப்ரைல் வந்த இடம். 2வது என்னதா? கிணறு. கரெக்டா சொல்றாங்க, ஞாபகம் இருக்கான்னு பாத்துக்கிறேன், கிணறு. 3வது ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த போருக்காக அல்லாஹ் 3000 மலக்குகளை 5000 மலக்குகளை இறக்கினான். சஹாபாக்கள் பின்னாடி சொன்னாங்க, நாங்க வாழை மட்டும்தாங்க ஓங்கணும், யார் வந்து வெட்டினான்னு தெரியல, பச்சை கலர் தலப்பாகை கட்டி இது வரைக்கும் நாங்க பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் அந்த களத்துல இந்த அதிசயத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் பிற்காலத்துல அல்லாஹ் இறக்குறான், பத்ர்ல நீங்க 313 பேர் போர் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு சோல்ஜர்களாக வானத்திலிருந்து 3000 மலக்குகள் 5000 மலக்குகளை நாம் இறக்கினோம் அப்படின்றான். அந்த மலக்குகள் இறங்கிய மலை ஜபலே மலாயிகா. இன்னும் பார்க்கலாம், அந்த பத்ரை சுத்தி கரும் பாறைகளுடைய மலைகள் இருக்கும். ஆனால் இந்த மலக்குகள் இறங்கிய அந்த மண்ணு மட்டும் அப்படியே மாவு மாதிரி ஜலிச்சது மாதிரி இருக்கும். ஏன்னா மலக்குகள் ஒரு பாறை மேல் இறங்கி அது ஃபுல்லா பாலைவன மண்ணு அப்படியாக ஒரு தெளிவானதாக இருக்கிறது என்று சொன்னால்
ஜபலே மலாயிகா, மலக்குகள் இறங்கிய மலை அப்படின்னு சொல்லி. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பத்ர் சஹாபாக்கள் எங்கெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் அடக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, பத்ர்ல 14 சுஹதாக்களுடைய ஜியாரத் அங்கே இருக்கிறது. கிணறு ஒண்ணு, மஸ்ஜிதே அரீஷ் ஒண்ணு, அபூஜகல் உத்துபா ஷைபாவை அந்த ஸ்கெட்ச் போட்டு பெருமானார் அவர்கள் நடந்த இடம் ஒண்ணு, ஜபலுல் மலாயிகா என்ற இடம் என்று ஒன்று உண்டு. அப்புறம் 14 சுஹதாக்கள், 14 நபித்தோழர்களை விலையாக அந்த போரிலே கொடுத்திருக்கின்றோம். சுஹதாக்கள், அந்த 14 சுஹதாக்களுடைய பெயரை எழுதிய அந்த ஜியாரத்தையும் நாம் அங்கே சென்றால் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அந்த இடத்தெல்லாம் சென்று பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தருவானாக. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நிறைய ஆதிகிரி அதெல்லாம் பாக்குறது இல்ல, அதான் தேவையில்லைங்க. அப்படியே சொல்றாங்க, நல்ல இடங்களை வந்து போய் வரலாறு தெரிஞ்சு அதை பார்க்கறதுக்கு உண்டான பெருமானார் கால்பட்ட இடம், சரிதா பண்ண இடம் வேணான்றான், அது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு ஆகி போச்சு. அப்போ இந்த பத்ர் காலத்துல இருந்து சஹாபாக்கள் எங்கெல்லாம் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, அந்த நாட்டுல போர் நடைபெற்றால் அந்த போர் யுக்தி யூதர்களுக்கு விளங்காது. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, சைனாவை கண்டு பயப்படாதவனே கிடையாது. இதே ஈரான் வம்பு கோரியா, ஈராக் வம்பு கோரியா, எல்லா நாட்டையும் மிரட்டுறானே, சைனாவுக்கு மிரட்ட வேண்டியதானே. இப்போ பாகிஸ்தான் பாகிஸ்தான் சொல்லி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானோட சண்டை போடுறதுக்கு இன்னைக்கு நெஞ்ச நிமித்தி நம்ம நாடு இருக்கு. சைனாவை வம்புக்கு இருக்கிறானா, அவன் வருஷம் வருஷம் நம்ம நாட்டினுடைய எல்லைய அவனுடைய மேப்பை பெருசாக்கிட்டே போறான். சைனா கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா அவன் வந்து அவ்வளவு டெக்னாலஜில ஃபர்ஸ்ட் இருக்கிறான். அவன் கண்ணுக்கு தெரியாத அவனுடைய லெபார்டரியில ஒரு இது அனுப்புனா கூட அவன் ஒரு நாட்டையே நாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான மிகப்பெரிய டெக்னாலஜி இருக்கிறான்னு இன்னைக்கு சொல்றானே, அந்த சைனா தான். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு உடைய ஜியாரத் அங்கே இருக்கிறது. பத்ர்ல கலந்து கொண்ட சாத் இப்னு அபி வக்காஸ் குவான்சோ என்ற அந்த பகுதியில அவங்களுடைய ஜியாரத் இருக்கு. ஏன்னா உஹது யுத்தத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சாத் இப்னு அபி வக்காஸுடைய அந்த வில்லுக்கு ஒரு துஆ செஞ்சாங்க. அந்த வில், சாத் இப்னு அபி வக்காஸுடைய வில்லு, இறைவா அவரை கூர்மைப்படுத்துவாயாக, நேர்படுத்துவாயாக ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். அந்த வில்லு யாரை நோக்கி எரிகிறாரோ அவரை கொலை செஞ்சுட்டு மீண்டும் அந்த வில்லு திரும்ப வரும். அந்த அம்பு சாதிபுடைய வக்காசுடைய அம்பிலிருந்து புறப்படக்கூடிய வில்லு குறி தப்பாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த அம்பு, அந்த வில்லையும் இன்னைக்கு மதீனாவுல பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். கூகுள்ல சென்று பார்த்தால் நீங்கள் பார்க்கலாம். அப்ப ரிமோட் கண்ட்ரோல் அல்லாஹ் தஆலா அந்த சாத் இப்னு அபி வக்காஸுக்கு அந்த ஒரு பவரை கொடுத்தானா இல்லையா? அதனால ஏவுகணை என்பது சைனாக்காரன் எப்படி வச்சிருக்கான், சும்மா தோராயமா அனுப்புறது இல்ல. ஜிபிஆர்எஸ் செட் பண்ணி வெள்ளை மாளிகை அமெரிக்கான்னு சொன்னா நேரா அங்க போய் அடிக்கும். அந்த அளவுக்கு எக்ஸாக்டானது அவன் வச்சிருக்கான்னு சொன்னா, பத்ர் சஹாபியாக இருக்கப்படக்கூடிய சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் சைனாவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஈரான் காமினி அயத்துல்லா யார், அலி ரலியல்லாஹு வாழ்ந்த தேசமாச்சே. இல்மின் பட்டணம் அலி என்று சொன்னார்கள். இல்மின் பட்டணம் நான் என்றால் அதன் நுழைவாயில் அலி என்று சொன்னார்கள். அறிவில் தந்திரக்காரர். இன்னைக்கு கப்பல் ஈரானை தாண்டி வர முடியல. ஏதோ ஒரு பூதம் வந்து ஒரு கப்பலை இடிக்கிறது என்று சொன்னால் தண்ணி அடியில் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பூதத்தை, ஒரு பாமை செட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஈரான் தந்திரமாக செயல்படுகிறது என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்திலே ஈராக்கிலே வாழ்ந்தார்கள். இது போன்று பத்ர் சஹாபாக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அந்த அற்புதங்களையும் அவர்களுக்கு உதவி செய்த மலக்குகளையும் அல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல வருது, பத்ருக்காக உதவி செய்யப்பட்ட 5000 மலக்குகள் இன்னும் வானலோகத்தில் ரிட்டர்ன் போகல, உலகத்தில் தான் இருப்பார்கள். இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக யாரெல்லாம் செயல்படுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வதற்காகவே பத்ருடைய மலக்குகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. அந்த மலக்குடைய உதவி நமக்கும் கிடைக்கும் இறைவழியில் வாழ்ந்தால். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவாற்றல் எப்படி? ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, எந்த மிருகங்கள் எல்லாம் குட்டி போடும், எந்த மிருகங்கள் எல்லாம் முட்டையிடும், எந்த ஜீவராசிகள் எல்லாம் குட்டி போடும், எதுவெல்லாம் முட்டை போடும்? தம்பி இந்த கொஸ்டின் என்னப்பா, பாட்னியா ஜுவாலஜியா? தம்பி என்னோட பிளஸ் 2 ஃபர்ஸ்ட் ரேங்க் பாட்டனி, ஜுவாலஜி சம்பந்தப்பட்ட கேள்வி. எந்த உயிரினங்கள் எல்லாம் குட்டி போடும், எந்த உயிரினங்கள் எல்லாம் முட்டையிடும்? அலி ரலியல்லாஹு கேட்டாங்க. ஜுவாலஜி சம்பந்தப்பட்ட கொஸ்டின் தம்பி அழகா சொல்றாரு. அலி ரலியல்லாஹு ஒண்ணும் சொல்லல. எதுக்கெல்லாம் காது பெருசா இருக்கோ, வெளியில இருக்கோ, அதெல்லாம் குட்டி போடும். எதுவெல்லாம் காது உள்வாங்கி இருக்கோ அதெல்லாம் முட்டை போடும்னு சொல்லிட்டாங்க. ஒன்னும் பெரிய கெமிஸ்ட்ரி லேப் எல்லாம் போய் ஆய்வுலாம் செய்யல. அவங்க எங்கேயும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிற. அடுத்து இன்னொருத்தர் வந்தாரு, எந்த மிருகங்கள் எல்லாம் குட்டி போடும், எதுவெல்லாம் முட்டையிடும் அப்படின்னு கேட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதருடைய மருமகனார் அலி அவர்கள் சொன்னார்கள், எதுவெல்லாம் அமுதூட்டுமோ அதுவெல்லாம் குட்டி போடும், எதுவெல்லாம் தானியத்தை வாயில் ஊட்டுமோ அதுவெல்லாம் முட்டையிடும் என்று சொன்னார்கள். அடுத்து இன்னொருத்தர் வந்தார், எதுவெல்லாம் குட்டி போடும், எதுவெல்லாம் முட்டையிடும். கொஸ்டின் ஒண்ணுதான், பட் ஆன்சர் 3. முதல்ல என்ன சொன்னாரு? அமுதூட்டக்கூடியது குட்டி போடும், தானியத்தை வாயில் ஊட்டக்கூடியது முட்டையிடும், காது வெளியில் இருப்பது என்னத்தா குட்டி போடும், காது உள்வாங்கி இருப்பது முட்டையிடும். மூன்றாவது ஒருத்தர் வந்து கேட்டார், எதுவெல்லாம் குட்டி போடும், எந்த மிருகங்கள் எல்லாம் முட்டையிடும், சுவைத்து வாயில் அசை போட்டு சாப்பிடக்கூடியதெல்லாம் குட்டி போடும்,
எதுவெல்லாம் தானியத்தை அப்படியே முழுங்குதோ அதுவெல்லாம் முட்டையிடும்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட மிகப்பெரிய அறிவாற்றலில் சிறந்த அலி அவர்கள் வாழ்ந்த தேசம்தான் கூஃபா, ஈரான். எனவே தான் இன்றைய வல்லரசை இன்னும் 20 நாட்களிலே அவர்களுடைய பொருளாதார ரீதியாக அடிப்பதற்குண்டான டெக்னாலஜி அராம்கோவை அளித்து விட்டார்கள். 720 கப்பல்கள் ஆசியாவிற்கு சந்தைக்கு வர வேண்டிய கப்பல்கள் எல்லாம் அங்கே முற்றுகையிடப்பட்டது. அந்த யூதர்களோடு கைகோற்ற நம்முடைய பிரதமர் காரணமாக இந்தியாவுடைய கப்பலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்தில் நம் தேசத்தில், இந்த உலகத்தில் இந்த நிகழ்வு தொடர்ந்தால், இந்த போர் தொடர்ந்தால், ஈரான் மனசு வைக்கலன்னு சொன்னா ஒரு வாரம் கழிச்சு நம்ம நாட்டுல பெட்ரோலுக்கு திண்டாட்டம் தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே இது போன்ற செய்திகள் நிறைய நாம் பேசலாம். அல்லாஹ் தஆலா இந்த போர் சூழலை அல்லாஹ் மாற்றி எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.